அண்மை செய்தி, மக்களின் எதிர்ப்புக்கு இடையே வீடுகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மேல்பாக்கத்தில் வனத்துறை இடத்தில் வீடுகள் என கூறி இடித்து அதிகாரிகள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி வாகனம் மூலம் 66 வீடுகளை இடிக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாற்று இடம் வழங்காமல் வீடுகளை இடிக்கக்கூடாது என போராட்டம் நடத்திய மக்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த அதிவிரைவு படையினர், காவல்துறையினர் இருவரும் கைது செய்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் மக்களின் எதிர்ப்புக்கு இடையே அங்கு 66 வீடுகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாற்று இடம் வழங்காமல் வீடுகளை இடிக்கக்கூடாது என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். திருவள்ளூர் மேல்பாக்கத்தில் வனத்துறை இடத்தில் வீடுகள் என கூறி இடித்து அப்புறப்படுத்தும் அதிகாரிகள். வனத்துறை இடத்தில் வீடுகளை கட்டியிருக்கிறார்கள் என்று கூறி அதிகாரிகள் வீடுகளை இடிக்கும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன். இந்த நிலையில் மாற்று இடம் வழங்காமல் ஏன் இடிக்கிறீர்கள் என்று எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த மக்களை குண்டுகட்டாக தூக்கி கைதும் செய்திருக்கிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபியின் உதவியுடன் அங்கு வீடுகள் 66 வீடுகளை அகற்றும் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வனத்துறை இடத்தில் வீடுகள் கட்டியிருக்கின்றன என்று கூறி அதிகாரிகள் அதனை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜேசிபியின் உதவியுடன் திருவள்ளூர் மேல்பாக்கத்தில் வனத்துறை இடத்தில் வீடுகள் என கூறி அதிகாரிகள் அப்புறப்படுத்தி இடித்து வருகின்றனர் ஜேசிபி உதவியுடன். இந்த நிலையில் மாற்று இடம் வழங்காமல் வீடுகளை இடிக்கக்கூடாது என போராட்டம் நடத்திய மக்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வீடுகளை இடிக்கும் பணிகள் ஜேசிபி உதவியுடன் இடிக்கப்பட்டு வருகிறது. காட்சியின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் அதிக அளவிலான மக்கள் கூடியிருக்கிறார்கள். மக்களின் எதிர்ப்புக்கு இடையே அங்கு வீடுகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பிற்காக காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் எதிர்ப்புக்கு இடையே ஜேசிபியின் உதவியோடு அங்கு 66 வீடுகளை இடிக்கும் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுற்றுப்புறத்திலும் மக்கள் சூழ்ந்து காணப்படுகின்றனர். திருவள்ளூர் மேல்பாக்கத்தில் இந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.